சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சூரியன் ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெறக்கூடிய வேளையில் கேதுவுடன் இணைகிறாருங்க புதன். 3 கிரகநிலைகள் ஜென்ம ராசியை வெளிப்படுத்தக்கூடிய வேளையில் கேது மற்றும் புதன் இணைவதால் நீங்கள் நினைப்பதை விட அதிரடியான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தலைவிதியை மாற்றக்கூடிய வகையில் எந்தெந்த 10 நிகழ்வுகள் அமைய போகின்றன, உங்களது தலைவிதியை மாற்றும் இந்த 10 விஷயங்கள் நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் சிம்மராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் உங்களுக்கு அறிவின் அதிபதியாக திகழக்கூடிய புதன் பிடிக்கும் என்றால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்க. புதன் கொடுக்கும் அறிவாற்றல் உங்களுடைய வாழ்வில் இருக்கும் அனைத்து சிக்கல்களையும் விலக்கி சிறப்பான வளர்ச்சியை பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கை இருந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக நுட்பமான அறிவாற்றல் தேவை. அதை பயன்படுத்தி நான் இந்த சிக்கலில் இருந்து வெளிவர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த சிக்கலை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்காக நாமும் நமது சப்ஸ்கிரைபரும் இறைவனிடம் நிச்சயமாக மன்றாட்டுகளை வேண்டுதலைகளை உங்களுக்காக எடுத்துரைப்பார்கள். அதனால் விரைவில் உங்களுக்கு நீங்கள் விரும்பிய நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும். எனவே உங்களுக்கு என்ன கைகூட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அறிவின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் கொடுக்கும் அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரம் நிறைந்த ஒன்றாக இருக்கும். அதோடு மட்டுமல்லாது சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் இருக்கிறாருங்க. அவர் இந்த தருணத்தில் மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைகிறார். சூரியனும் அங்கு இணைய போகிறார். எனவே நீங்கள் நினைப்பதை விட பல அதிரடியான மாற்றம் கிடைக்க போகிறது. கேதுவுடன் மட்டுமல்ல, ஆட்சி பலம் பெறக்கூடிய சூரியனுடனும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் தலைவிதியை மாற்றும் இந்த 10 விஷயங்கள் நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்திருக்கின்றன. அதிலும் ஆட்சி பலம் பெற போகிறாருங்க சூரியன். அவர்களுடன் புதன் கேது இணைந்து புத ஆதித்ய யோகம் உள்ளிட்ட யோகங்களை உருவாக்குவதோடு கிரக கூட்டு சேர்க்கை யோகமானது சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் தடையின்றி ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் மற்றும் கேது இணைந்திருந்தால் அத்தனைக்கும் ஆசைப்படக்கூடிய சுக்கிரனுடன் இல்லாமல் அத்தனையையும் வெறுத்து ஆன்மீகத்தை நேசிக்கக்கூடிய கேதுவுடன் இணைந்திருந்தால் அறிவு, சிந்தனை, பேச்சாற்றல், தொழில்நுட்பம் போன்றவை மிக அதீதமாக உங்களுடைய வாழ்வில் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும். எதை குறித்தும் ஆழ்ந்து சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். இந்த இரு கிரகநிலைகளும் ஒன்றிணைவது மட்டுமல்லாது சூரியனும் இங்கு இருப்பதால் பல குழப்பங்களை தவிர்ப்பதோடு மிக முக்கியமான 10 விஷயங்கள் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். அதில் முதலாவது விஷயம், வழக்கமான சிந்தனைக்கு மாற்றாக சிந்தனை ஒன்று உருவாகும். வழக்கத்திற்கு மாறாக இருக்கக்கூடிய சிந்தனை ஒன்று இந்த தருணத்தில் உங்களுக்கு ஏற்பட போகிறது. அதிலும் குறிப்பாக புதன் கேதுவுடன் இணைந்து சூரியனுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் மற்றவர்கள் யோசிக்காத கோணத்தில் ஒரு விஷயத்தை உறுதியாகவே யோசிக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய தன்மை இந்த தருணத்தில் உருவாகிறது. எனவே புது ஐடியாக்கள் கிடைப்பதோடு வித்தியாசமான அணுகுமுறை இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகக்கூடிய வகையில் கிடைக்க போகிறது. வழக்கத்திற்கு மாறான சிந்தனை நிச்சயமாக உருவாகும் முதல் விஷயமாக. இரண்டாவது விஷயமாக, ஆழ்ந்த அறிவாற்றலை தேடும் வாய்ப்பும் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. எந்த ஒரு விஷயத்தையும் மேலோட்டமாக செய்யாமல், அதாவது மாடு எப்படி புல்களை மேய்கிறதோ அதுபோன்று மேலோட்டமாக ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்காமல் அந்த விஷயத்தின் ஆழத்தை அறிந்து அந்த விஷயத்தின் ரகசியம் என்ன என்பதை நுட்பமாக கண்டறிந்து கொள்ளக்கூடிய அமோகமான வாய்ப்பு கிடைக்க இருக்கிறது. அதிலும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ரகசியம், ஆன்மீகம் சார்ந்த ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு வியக்கத்தக்க வகையிலான சிறப்பான அனுபவமும் உன்னதமான வாய்ப்பும் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. உளவியலில் நீங்கள் நினைப்பதை விட அதீதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. மூன்றாவது விஷயமாக பார்க்கப்படுவது, நிச்சயமாக பேச்சில் மாற்றம் ஏற்படுங்க. சில நேரங்களில் தேவையானதை மட்டும் பேசும் தன்மை வரும். அது மட்டுமல்லாது சிலருக்கு அதிகமாக பேசுவதை தவிர்க்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைப்பதோடு மட்டுமல்லாது சூழ்நிலைகளை சரியாக உணர்ந்து கொண்டு பேச்சாற்றலை வெளிப்படுத்தும் தருணம் இந்த வேளையில் கிடைக்க போகிறது.
நான்காவது விஷயமாக பார்க்கப்படுவது முடிவெடுப்பதில் குழப்பம் வந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழலில் ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் யோசிப்பதால் முடிவெடுப்பதில் தாமதம் ஏற்பட்டு வந்த சூழலில் அந்த விஷயத்தின் உண்மையான ஆழமான தன்மையை அறிந்து கொண்டு மனநிலையை சீர் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைக்கப் போகிறது. எனவே முடிவை எடுத்துவிட்டோம், அதை உறுதியாக இருப்போம் என்று அனைத்திலும் செயல்பட வேண்டிய சந்தர்ப்பம் இல்லை. அதை தேவைக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது. ஐந்தாவதாக உங்களுடைய தனித்திறமை வெளிப்படும். உறுதியாகவே கேதுவுடன் இணைந்திருப்பதால் வித்தியாசமான அணுகுமுறை கிடைப்பதோடு மட்டுமல்லாது சூரியனின் ஆளுமையும் கிடைப்பதால் இந்த தருணத்தில் தனித்திறமை உங்களுக்கு வெளிப்படும். கணினி, தொழில்நுட்பம், எழுத்து, ஆராய்ச்சி, பகுத்தறிவு உள்ளிட்டவற்றில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உங்களது திறமை மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைய போகிறது. ஆறாவதாக இந்த தருணத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஆன்மீக சிந்தனையும் உயரக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை நுட்பமாக மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது. ஏழாவது விஷயமாக பார்க்கப்படுகிறது தனித்தனியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வரலாம். இந்த தருணத்தில் கூட்டத்தோடு சேர்ந்து செயல்படாமல் தனித்து செயல்படக்கூடிய வகையில் சிந்திக்கக்கூடிய ஆற்றலும் எண்ணமும் இந்த தருணத்தில் உருவாகும். தனிமையில் இருந்தாலும் மனதிற்கு நிறைவான விஷயங்களை பெறக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக உங்களை தேடி வரப்போகிறது. எட்டாவது மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுவது படிப்பில் வித்தியாசமான அணுகுமுறை இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. புதன் கல்வியும் அறிவும் கொடுக்கக்கூடிய கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் வழக்கமான முறையில் படிப்பதை விட தனக்கென ஒரு வித்தியாசமான முறையை உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். குறிப்பிட்ட பாடத்தில் மட்டும் அதிக கவனம் செலுத்தி அபரிவிதமான வளர்ச்சி பெறக்கூடிய தன்மையும் இந்த தருணத்தில் ஏற்படலாம். ஒன்பதாவது விஷயம் பழைய விஷயங்களில் பற்றின்மை ஏற்படலாங்க. முடிந்து போனது என்று நினைத்த காதல் உள்ளிட்ட பல விஷயங்களை மீண்டும் துளிர்விட செய்யாமல் அதிலிருந்து முழுமையாக விலகக்கூடிய வாய்ப்பு இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது சில பழக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வகையில் எண்ணத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது. பத்தாவது விஷயமாக அறிவியலில் இருந்து ஞானத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. அறிவியலையும் ஞானத்தையும் இரு கண்கள் போல் சிறப்பான முறையில் கையாளக்கூடிய வகையிலும் தகவல் சேகரித்தல் மற்றும் பின்புலத்தை ஆராய்தல் என பல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த தருணத்தில் கிடைப்பதால் எதிர்பார்ப்பதை விட அதிரடியான மாற்றம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இதுபோன்று புதன் மற்றும் சுக்கிரன், சூரியன், குரு என பல கிரகநிலைகள் இணையும் போது அதிரடியான மாற்றம் ஏற்படும். அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் புதன் கேது இணைந்திருப்பதால் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. சூரியனும் அங்கு ஆட்சி பலம் பெறுவதால் அமோகமான மாற்றம் அதிரடியாக கிடைக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த 10 வாய்ப்புகள் மட்டுமல்லாது சில நல்ல சந்தர்ப்பங்களும் மேலும் உங்களுக்கு கைகூடி வருகிறது. சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு அதிநட்பு கிரகமாக திகழக்கூடியவர் தான் வித்யாகாரகரான புதன். அவர் 2 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். தனாதிபதியும் லாபாதிபதியுமாக திகழக்கூடிய வித்யாகாரகரான புதன் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமோகமான நன்மையையும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கும் அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் ஜென்மத்திற்குள் வந்திருப்பது நிச்சயமாக பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் அங்கு ஆட்சி பலம் பெற போகிறார். எனவே அற்புதமான நேரமாக ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டமானது அமைய போகிறது. திடீரென அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வாழ்க்கை மற்றும் 10 நிகழ்வுகள் மட்டுமல்ல, உறுதியாகவே பணம் பல வழிகளில் உங்களது பையை நிரப்பக்கூடிய வகையில் அடுத்தடுத்து சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து சேருவதற்கான சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. உங்களுடைய குறைகள் அனைத்தையும் நிவர்த்தி செய்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. புதிய பொறுப்புகளும் புதிய வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புதிய பணியாளர்களால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் அபரிவிதமாக கிடைக்க போகிறது. தொழில் ரீதியாக உங்களது குடும்பத்தில் இருக்கும் குறைகளை, குடும்ப உறுப்பினர்களின் குறைகளை நீக்கக்கூடிய வகையில் சில அதிரடியான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த
தருணத்தில் நிச்சயமாக உண்டு. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட ஆதாயம் நிறைந்த தகவல்கள் இந்த தருணத்தில் அற்புதமாக கிடைக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் சரியான விதத்தில் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான அமைப்பும் சிறப்பான சந்தர்ப்பமும் கிடைக்கும் அற்புதமான வேளையாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. அதே சமயம் உடல் நலத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க. உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளை தவிர்க்கக்கூடிய வகையில் வெளியில் உணவு உண்புதல் போன்றவற்றை கூடுதல் கவனத்துடன் இருந்தால் அவற்றை தவிர்த்து நன்மை நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பு கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது கேதுவுடன் இணைந்திருப்பதால் ஆன்மீக சிந்தனையும் தர்ம காரியங்களை மேற்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் இந்த தருணத்தில் கிடைக்கும். நீங்கள் நினைப்பதை விட உங்களது செல்வாக்கு பல மடங்கு உயர்வதோடு மங்கள ஓசை இல்லத்தில் கேட்கும். ஏனென்றால் சப்தமஸ்தானத்தை வலுவாக பார்க்கிறார். எனவே இந்த தருணத்தில் மங்கள ஓசை இல்லத்தில் கேட்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் கைகூடும். உயர் அதிகாரிகளின் பழக்கத்தால் சில விஷயங்களை சாதித்து காட்டக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. கடன் தொல்லை தானாகவே விலகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகள் நிச்சயமாக வந்து சேரும். தொழில் வியாபார ரீதியாக பல தொல்லைகள் இந்த தருணத்தில் நீங்கி சிறப்பான வளர்ச்சி கிடைக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. உத்தியோகத்தில் இடமாறுதல் உள்ளிட்ட சில நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. கலைத்துறையில் உங்களது கனவுகள் நினைவாகும். மாணவ மாணவியரின் கல்வியில் வளர்ச்சி கிடைக்கும். பெயர் புகழ் உறுதியாகவே அதிகரிக்கும் தருணமாக இந்த வேலை அமைகிறது. புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் வேலையாகவும் இந்த தருணம் அமைய போகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.